ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு அருமையான டேஸ்ட்டாக இறால் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கப் ரைஸ் எடுத்து களைஞ்சிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆற விட்டுக்கலாம். நான் ஒரு கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற இறால், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இறாலுக்கு தேவையான அளவு உப்பு. நான் கொஞ்சமாக கலருக்காக ஃபுட் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இறால் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இறாலை அதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் இறால் பொரிச்ச ஆயிலே ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு 2 முட்டை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். முட்டை ரெடியானதும் இதை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நீட்டாக அரிஞ்ச வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கேரட்டு, 2 குடமிளகா நீட்டு வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு முட்டைக்கோசு. காய்க்கு தகுந்த போல் உப்பு போட்டுக்கலாம். காய் வதங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. முட்டைக்கோஸ் போட்டதுனால தண்ணி விடும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். காய் நல்லா முக்கால் பக்குவத்துக்கு வெந்துருச்சு. ஃபுல்லாக வேக வைக்காதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பொரிச்ச இறால், முட்டை, வடித்த சாதம் எல்லாத்தையும் போட்டு கிளறிடலாம். கொஞ்சமாக நான் ரைஸ் போட்டிருக்கேன். மேலே முட்டை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பொரிச்ச இறாலை போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக முட்டை, அதுக்கு மேல் நம்ம பொரிச்ச இறால். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. கடைசியாக இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு